இயேசு கிறிஸ்துவனுடைய 712வது தேவ செய்திகளை பார்க்க போகிறோம். ஒரு சில நாட்களாக தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு எனக்கு பிரியமில்லை. ஒருவேளை நான் கொடுத்துதான் ஆகணும்னு நினைச்சிருந்தா கொடுத்துருக்கலாம். ஆனால் அது தேவனுக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னா பலத்திலோ என்னுடைய பராக்கிரமத்திலோ ஒரு காரியத்தை செய்தால் அது விளங்காது. தேவனுடைய ஆவியினால் இந்த தேவ செய்திகளும் சத்தியங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய வேளையிலும் கொடுக்கப்படுகிற தேவனுடைய கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கே நிச்சயமாய் விடுதலை இருக்கும். ஒரு மனிதன் திடீரென்று சுகமாகிறான், திடீரென்று அற்புதம் நடக்கிறது, ஆச்சரியம் நடக்கிறதுனா அங்கே கடவுளுடைய ஒரு ஆவி மனிதனுக்கு அற்புதம் செய்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவி. பைபிள்ல பாருங்களேன், நோவா என்ற ஒரு நீதிமான் வாழ்ந்தாரு. அவர் காலகட்டத்தில் தான் உலகத்தை தண்ணீரால் தேவன் அழித்தாரா? இந்த நோவாவினுடைய பேழை நமக்கு பரிசுத்தாவினுடைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். தண்ணி அப்படியே நிரம்பி இருக்கிறது. வெடிஞ்சிடுச்சா இல்லையா, நம்ம அந்த பேழை என்ற கப்பலை விட்டு இறங்க முடியுமான்னு செக் பண்றதுக்கு முதல்ல ஒரு புறாவை அனுப்புறாரு. அந்த புறா பாருங்க அங்கங்க தத்தி தத்தி எங்கேயும் தங்கறதுக்கு இடம் இல்லை. எங்கேயும் அது தங்கறதுக்கு இடம் கிடையாது. மீண்டுமாக வந்துடுது. 2வது முறை ஒரு புறாவை அனுப்புகிறார். அது பாருங்க ஒலிவ இலைகளை கொத்தி கொண்டு வந்தது. ஒலிவ இலை தான் உலகத்திலே ஒரு பெஸ்டான ஒரு ஒலிவ மரம் என்பது எல்லா காலத்திலையும் அது தாக்கு பிடிக்கக்கூடியதும் ஒலிவ எண்ணெயை வற்றாமல் கொடுக்கக்கூடியதுமான ஒரு ஸ்பெஷலான ஒரு மரம், ஒலிவ மரம். 3வது முறை அனுப்பும் பொழுது அந்த புறா திரும்பி வரல. ஏன்னா அதுக்கு அங்கங்க தங்கறதுக்கு இடம் கிடைச்சிச்சு, அதனுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி போயிடுச்சு. பரிசுத்த ஆவியும் புறாவுக்கு ஒப்புமையாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பூமியில வரும் பொழுது, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபமும் கொண்டு இயேசு கிறிஸ்து மேல இறங்கினார். பரிசுத்த ஆவி எப்படி புறாவுக்கு ஒப்புமையாக்கப்படும்? நோவாவினுடைய அடையாளத்தை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல பரிசுத்த ஆவி முதல் மனுஷன் படைக்கப்பட்ட ஆதாமில் இருந்து மல்கியா காலம் வரைக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் உண்டாவனாங்க. சவுலு, தாவீது, அப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா, எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. அவங்க மேல ஒவ்வொருத்தர் மேலேயும் கடவுள் மாறி மாறி பயணம் செய்து கொண்டே இருந்தார். பரிசுத்தாவி வரும்பொழுது அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவாங்க, ஜனங்களுக்கு புத்திமதியை சொல்லுவாங்க, தேவனுடைய கோபத்தை சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. நிலையா நிக்கல. முதல் முறை விட்ட புறாவானது அலைந்து திரிந்து வந்ததை போல. 2வது பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து மேல இறங்கினாரு. அங்க எப்படி நோவாவுக்கு ஒலிவ இலைகளை கொடுத்ததோ அதை போல ரட்சிப்பு மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டது. அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். ஆனாலும் அதுவும் அந்த உலகத்துல நிலையா இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு, நான் போயிட்டு வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் நிரந்தரமா உங்களுக்கு சத்தியத்தில் நடத்துவார், பரலோகம் வர வரைக்கும் அவர் உனக்கு சத்தியத்தை போதிப்பார்னு சொன்னாரு. அந்த தேற்றரவாளன் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய சத்தியத்தையும் கர்த்தருடைய ஜனங்களையும் கர்த்தருக்கு சித்தமானதையும் வழிநடத்தி பரலோகத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடியதும் அற்புதம் அதிசயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யக்கூடியதுமாய் இருக்கக்கூடிய கடவுளுடைய ஆவியாகிய நிரந்தர பரிசுத்த ஆவி இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எவ்வளவு ஒரு அழகான ஒரு சாட்சியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கப்படுவீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அடுத்த செய்திகளோடு நான் உங்கள் கிறிஸ்துவுக்குள் சகரியா.